இப்போ அவருக்கு சுப்பிரமணியபுரம் பாடம் திருவிழா பாட்டுக்கு ஒரு கம்போசிங் இருக்குது. சரி யாரை பாட வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த இதுக்கும் உடனே சேனலுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய நம்பர் வச்சு நான் கேட்டு அந்த நம்பரை எனக்கு வாங்கி கொடுத்து, அப்போ நமக்கு சோனி என்னது எரிக்சன் 2 கால், அதாவது இன்கமிங் காசு அவுட் கோயிங் காசு. அதனால் இதே தான் நம்பர் வருதுன்ட்டு நான் எடுத்தாலும் காசு போயிடுமேன்ட்டு. சரி 2-3 தடவை வருது, சரி எடுத்து தான் பார்ப்போமான்ட்டு எடுத்து அல்லனாக்கா நான் ஜேம்ஸ் வந்தேன் சார் பேசுகிறேன் அந்த மாதிரி. சார் சொல்லுங்கள் சார், எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கையெல்லாம் உதறது. அப்புறம் இப்போ எங்கே இருக்கிறீங்க, பிஸியாக இருக்கிறீங்களா? நான் ஆஹா நம்மளாம் பிஸியாக இருக்கிறது அப்படின்ட்டு, சார் சும்மா தான் சார் இருக்கிறேன் சார், அடையாறில் தான் சார் இங்கே நம்ம சத்யா ஸ்டுடியோட்ட நிற்கிறேன் சார், நான் பாலவாக்கம் தான் நம்ம வீடு, அட்ரஸ் சொல்கிறேன் வந்துடுவீங்களா அப்படின்னு. அப்புறம் அட்ரஸை எழுதிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி போய் ஒரு பாட்டு ஒன்று, வேற ஒரு பாட்டு, வானத்தில் சுடர் விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய, வாருங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவோம் வாருங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த ஒரு பாடல். இது அது சில இது நல்லது நடக்கும்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் பாருங்கள், வரிகளும் பாசிட்டிவாக அந்த இது. இதை தான் சசி சார்கிட்ட போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டினவானே எனக்கு ஒன்றும் இது தெரியாது சார், நீங்கள் பார்த்து அந்த திருவிழாவுக்கு பாட்டு வைக்கலாம், அது ஒரு பீஜமாக இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா சுச்சுவேஷன் அதுதான், வாய்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலையே இருந்துக்கலாம். இருந்தாலும் அந்த பையன் வந்து முத நம்ம ஸ்டுடியோவில் பாட வச்சாச்சு, ஹெட்ஃபோன் கூட போட தெரியல. அதுவும் இல்லாத நம்ம பாடும்பொழுது ஒரே ஃப்ரீக்குவன்சியில் நின்று பாடணும் வேறு ரெக்கார்டிங்கில், நம்ம இப்படிங்கும்பொழுது அங்கே இல்லை. அப்புறமா ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன்னா இவன் பாட்டுக்கு இப்படி போகிறான் ஐயோ சொல்லி பார்க்குறாரு. அவரும் டென்ஷன் ஏறுது, தெரியாமல் கொண்டு வந்து இவனை விட்டு அவரை சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாடியாச்சு. பாடி முடிச்சாச்சு. ஒரு மறந்துருன்ட்டார், நீங்கள் பாடினது 4 பேர்கிட்ட போய் சொல்கிறது இதெல்லாம் மறந்துடணும், ஏன்னா படம் வருமா வராதுன்னே தெரியாது, எங்களுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வருமானு தெரியாது, உனக்கும் வருமானு தெரியாது. ஆமாம், ஆனால் இருந்தாலும் எதுவுமே சொல்லாத மறந்துட்டு ஓடிவிடு அப்படின்ட்டாரு.